வாழ்க்கையில இந்த நிலைக்கு வர முடியாது. உலகத்தை கலக்குகிறவர்கள். முதலாவது நான் சொல்ல விரும்புகிறது ஒரு ஸ்ட்ராங் பவுண்டேஷன். இதுல அஸ்திபாரம் என்றால் வார்த்தையில. அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் கேளுங்கள். 2:3 அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2:3. பவுல் தன் வழக்கத்தின்படியே ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களோடு சம்பாஷித்தான். வேத வாக்கியங்களை நியாயங்களை எடுத்து அவரோடு சம்பாஷித்தான். இன்னைக்கு எத்தனை பேர் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள்? இல்லை, அதை விரும்பவும் இல்லை. அதுக்காக கொடுக்கிற ஒரு வார்த்தை, இவன் வாயை திற நான் உன்னை நிரப்புவேன். அது இதற்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. ஆயத்தம் இல்லாத, அர்ப்பணம் இல்லாத, அதற்கென்று தன்னை அர்ப்பணிக்காத அந்த வார்த்தையை படிக்கிறேன். தன் வழக்கத்தின்படியே, முதல் குறிப்பு அதாவது ஆலயம், இரண்டாவது வேத வாக்கியங்கள். அடுத்த வார்த்தை 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்துல அவன் இயேசு கிறிஸ்துவே என்று காண்பித்து திருஷ்டாந்தகமாய் அவன் திருஷ்டாந்தப்படுத்தினான். நான் கொடுக்கிற தலைப்பு என்னவென்றால் ரைட் ஃபவுண்டேஷன் வித் ரைட் பீப்புள். அந்த வார்த்தைக்கு நீங்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சம்பாஷித்தான். அவர்களோடு கூட பிரசங்கம் பண்றது வேற, ஷேரிங் வேற, லேர்னிங். இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற அந்த சுபாவம் நிறைய பேர்ட்ட இல்லையே. 2 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சம்பாஷித்தான், அது நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம், பிரீச்சிங் பை ஷேரிங். இரண்டாவது இயேசு கிறிஸ்துவே என்று அவன் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். என சொல்ல வந்த வார்த்தை கவனிங்க. உங்களுடைய ஊழியம், உங்களுடைய சபை வார்த்தையின் அடிப்படையில் இருக்கிறதா? இன்றைக்கு ரொம்ப துக்கமான ஒன்று. அநேக சபைகள் உணர்ச்சிகளின் அடிப்படையிலே, வரங்களின் அடிப்படையிலே ஏதோ ஒரு புஸ்தகம் படிக்கிறாங்க, ஒரு கிருபை பற்றி ஏதோ ஒரு மேற்கத்திய ஒரு புஸ்தகம் கிடைக்குது அவங்களுக்கு. இந்த விசுவாச போதனை, இந்த செழிப்பின் போதனை, இந்த கிருபையின் போதனை எல்லாமே மேற்கத்திய நாட்டிலிருந்து வந்தது. சிங்கப்பூர் இப்படிப்பட்ட நாடுகள் இருந்து. அது சில பிரபல பிரசங்க இருக்கிறார்கள், சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க, வெளிநாடுகள் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மேற்கத்திய சரக்குத்தான் இன்றைக்கு இவர்களை இப்படி பேச வைக்கிறது. இந்த வசனத்தை படித்து பாருங்கள். பாடுபடுவது, இரண்டாவது அன்பார்களே மரித்தோர் எழுந்திருப்பது, மூன்றாவது இயேசுவே கிறிஸ்து என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்துவது. நான் சொல்லுகிற முதல் வார்த்தை, உலகத்தை கலக்குகிற மக்களாக நீங்கள் மாற வேண்டுமானால் your foundation is most important. உங்களுடைய வசனம், உங்களுடைய அஸ்திபாரம் வசனத்தின் அடிப்படை இருக்க வேண்டும். இரண்டாவது, இவர் அசோசியேட் வித் ரைட்